ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொட்டீன் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு வந்து கட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாளாகவே ரொம்ப கால் வலி அதிகமாகிடுச்சு. கால் வலின்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெடிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. உள்ளங்கால்லேருந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வெடிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தைராய்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது எதனால் எனக்கே தெரியல. கால் வந்து ட்ரை ஆகுது அப்படின்ட்டும் டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு ஆயில்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நின்று வேலை செய்யவே முடியாது. ஒரு இடத்துல வெடிப்பு வந்து அது சரியானதுக்கப்புறம் அடுத்த இடத்துல வெடிப்பு விழுவுது. அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதனாலேயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா வீடியோவும் என்னால் எடுக்கவே முடியல. சரி, ஓகே, நம்ம வந்து உடம்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா நின்று வேலை செய்ய முடியல. அப்படியே ஓடிட்டு இருந்தது கொஞ்ச நாளாக. அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோவே போட முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படியே இருக்குது. அந்த பருப்புலாம் இன்றைக்கி சாம்பார் வச்சோங்க இல்லைங்களா, அது பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி கீழே ஊற்றிடுச்சு. அப்புறம் நம்ம சாப்பாடு வைக்கிறோம் குக்கரில், அது தண்ணியும் வடிஞ்சு இதே போல் டெய்லியாகவும் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். அந்த கால் வலினால என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. அப்படியே வந்து சரி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேடை மட்டும்தான், அந்த ஸ்டவ் மட்டும்தான் கழுவணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதை மட்டும் வந்து கழுவி போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கையோட பாத்திரத்தையும் கழுவி போட்டேன். பாத்திரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்ந்துருச்சு. அது அப்படியே வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டேன். நான் பாத்திரம் கழுவும் போது பார்த்திங்கன்னா என் ட்ரெஸ் எல்லாம் வேறு நனைஞ்சிரும். இதனாலே பாத்திரம் கழுவுது நிறைய சேர்த்து வச்சு கழுவுனாலே இது ஒரு பிரச்சனை எனக்கு. அப்படியே முன்னாடி ஃபுல்லாக நனைஞ்சிரும். என்ன தான் அந்த இது கட்டிக்கிட்டு நம்ம வேலை செஞ்சால் கூட பார்த்திங்கன்னா அதுவும் நனைஞ்சி தான் போயிடுது. அதனாலே பார்த்திங்கன்னா சரி இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயில்மெண்ட் வேறு போட்டிருக்கேன் காலில். அது போட்டுக்கிட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அது வந்து வழுக்குது வேறு அந்த ஆயில்மெண்ட் போடவே. சரி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லாம் அந்த ஸ்டவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டேன். எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். இப்போ கழுவுறது ஒரு பிரச்சனை. இதில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சின்னதாக அந்த இடம், அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே தண்ணி ஊற்ற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். நம்ம தொடச்சி எடுத்தாலும் அது வந்து எனக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி தோணலை. அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி விட்டுருவேன். கழுவுனா தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டேங்க. பார்த்திங்கன்னா இப்போ தான் என் ஸ்டவ் ஒரு இதுவாகவே இருக்குது. டெய்லியுமே இந்த பால் பொங்கி ஊற்றிடும். நான் என்ன தான் ஜாக்கிரதையாக வேலை செஞ்சால் கூட பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆகும், இப்படி தான் நடக்கும். டெய்லி நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. கால் வலி இல்லைன்னா நான் டெய்லி துணி வச்சு தொடச்சி விட்டுருவேன். ஈர துணி வச்சு தொடச்சி இதெல்லாம் எடுத்து விட்டுருவேன். இந்த கால் வலினால தான் என்னால் பார்த்திங்கன்னா வேலையே செய்ய முடியல. அப்படியே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நேற்று வந்து துணியெலாம் காய போட்டு வச்சுருந்தேன் வெளியே. நான் மழை வர மாதிரி இருந்தது நேற்று காலையிலே வந்து லைட்டாக தூறிக்கிட்டே இருந்தது. சரி சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு காய வச்சுட்டேன். ஒரு 10-11 மணி போல் தான் காய வச்சேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பவும் மோடம் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. சரி காயட்டும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காயவே இல்லை. அந்த மோடம் போட்டது அப்படியே தான் இருந்தது. சரின்ட்டு இப்போ அப்படியே விட்டுட்டேன். காலையிலே நைட்டும் அப்படியே விட்டுட்டேன். இப்போ காலையில் சரி காஞ்சிட்டு இருந்தது, இன்னும் கொஞ்சம் நல்லா காயட்டும். அப்பவும் காலையில் பார்த்திங்கன்னா மோடம் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. சரி மழை வருமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு துணியெல்லாம் மறுபடியும் எடுத்து திருப்பி போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் சீக்கிரம் கொஞ்சம் காயும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேன் வந்து காலையில் தண்ணி கேன் வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். மிஷின் நல்லா தான் இருக்குது. நான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி தான் வைப்பேன். சரி இன்றைக்கி வந்து ஆயில் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மிஷினெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். வானம் பார்த்திங்கன்னா மோடம் போட்ட மேனிக்கே தான் இருக்குது. இன்னும் வந்து வெயிலே திறக்கலை. சரி சொல்லிவிட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ளே வந்துட்டேன். நான் இதுக்கப்புறம் உள்ளே பூட்டிட்டு தான் உள்ளே தான் கிடப்போம் நானும் என் பசங்களும். சாயந்தரம் என் வீட்டுக்காரர் வந்தால் தான் டிவி ஓடிட்டு ஃபோன் நோண்டிட்டு இப்படி தான் வேலை வந்து போவோம். மிஷினெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணியே வச்சுருவேங்க. எப்படி சொல்கிறது, டெய்லியுமே எனக்கு வந்து தையல் மிஷின்னா ரொம்ப பிடிக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுப்பேன். தைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய டைம் பாஸே பார்த்திங்கன்னா தைக்கிறது. எதையாவது பார்த்து தைச்சிட்டு உட்காந்துருப்பேன்.
அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் போட்டுட்டு வாரம் நான் வந்து ஆயில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா மிஷின் வந்து நல்லா தைக்கும். அதனாலே நான் வந்து மிஷின் ஆயில் போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி தைக்க போகிறேன். ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் என்னோடய இது தான் தைக்க போகிறேன். இதே அப்படியே நான் யூடியூப்பில் பார்த்து இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன். முன்னாடிலாம் நிறைய தப்பு பண்ணி அப்புறம் ஒரு 10-15 ப்ளவுஸ் கிட்ட தப்பு பண்ணியே தைச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தைக்கிறேன். நல்லா எனக்கும் கரெக்டாக ஓகே அப்படிங்கிற மாதிரி தைச்சிட்டேன். இன்றைக்கி வந்து இட்லிக்கு ஊற போட போகிறேன். மாவு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. சரி சொல்லிவிட்டு அப்படியே ஆயிலெலாம் போட்டு விட்டுட்டு அப்புறமா தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கிச்சனுக்கு வந்து இன்றைக்கி இட்லிக்கு ஊற போட்டுடலாம். உளுந்து வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, வாங்கிட்டு வர சொல்லணும். இருக்கிற உளுந்து போட்டு நான் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். ரேஷன் அரிசி தான் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு எப்போவுமே போடுவேன். எனக்கு வந்து சூப்பராக இருக்கும் இட்லி வந்து. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்குவோம். நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி. நல்லா பந்தாக சூப்பராக வரும். மாவும் நல்லா ஆகும் அந்த உளுந்து. அங்கே தான் வந்து லூஸில் தான் வாங்குவேன் நான். வாங்கி ஊற வச்சுட்டேன். நடுவில் பார்த்திங்கன்னா பால்கார் வேறு வந்துட்டாங்க. அப்படியே பால் வாங்கி வச்சுட்டு மறுபடியும் அரிசி வந்து கழுவிட்டு இருந்தேன். இன்றைக்கி இதோட தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஆகிடுவேன். இதுக்கப்புறம் நான் சாப்பிட வேண்டியது தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு. காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு தான் வறுத்துருந்தேன். அவருக்கு வந்து சாப்பாடும் எனக்கு கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து டிஃபன்லாம் செய்யலை. மாவு கொஞ்சம் தான் இருந்ததா, நைட்டுக்கு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும். பாப்பாவும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. அதனால் சிம்பிளாக வந்து சமையல் வந்து முடிச்சாச்சு. எனக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டுருந்தேன். பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டே வந்து ஊட்டிட்டேன். அவங்களுக்குலாம் ஊட்டி முடிச்சுட்டு தான் நான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா கிச்சனில் வந்து அம்மா பசிக்குது சொல்லுவேன். நமக்கு வேலையே ஆகாது. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் சாப்பிடுவேன். அவங்க கூட சாப்பிடும்போது 2 வாய் சாப்பிட்ருவேன். அது வேறு விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:40.